முதலாவதா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு தான் புரிய வைக்கணும். ஸோ உங்ககிட்ட எல்லாரும் லிசன் பண்ண இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு விரும்பினா நீங்கள் ஒரு லிசனராக இருக்கணும். நீங்கள் செவிமடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பதில் சொல்கிறதுக்கு இல்லாட்டி அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி செஞ்சால் தான் ரெண்டு சாராருக்கு இடையிலையும் ஒரு ஸ்பார்க் ஒன்று ஏற்படும், ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படும். இப்போ நம்ம இதிலெல்லாம் சொல்லுவோம்ல, கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஏதாவது ஒரு விஞ்ஞான ரீதியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பார்க், அந்த தாக்கம் ஏற்படும் நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான். ரெண்டு பேருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தா அதோடைய பவரே வேறங்க, சினர்ஜிஸ். இதுதான் ஆறாவது விஷயம். வேறுபாடுகள் இருக்கு ரெண்டு பேர்கிட்டையும், ஆனால் ரெண்டு பேருமே டேலண்டட். ஸோ அந்த டேலண்ட் சக்ஸஸுக்கு ஒன்று சேர்ந்து போனால் பெரிய பாதையை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். திறமையாக, பலமாக, பவராக முன்னோக்கி போகலாம். ஏழாவது விஷயம் தான், உங்களுடைய கத்தியை நல்லா தீட்டிக்குங்க. எப்பயுமே நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஒரு நல்லா தீட்டப்பட்ட ஒரு கோடரியோ இல்லாட்டி கத்தி தான் நல்லா வெட்டும், நல்லா யூஸ் ஆகும். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ரெஸ்ட் எடுக்கணும், லேர்ன் பண்ணுற டைமில் லேர்ன் பண்ணணும், நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும், சிந்தனை ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு நபராக எங்களை நம்ம மாற்றிக்கலாம். நீண்ட காலத்துக்கு பவர்ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த 7 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு நோக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய லைஃப்பை பற்றி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாரை ஏமாத்துறதுக்கோ இல்லாட்டி ட்ரிக் பண்ணுறதுக்கோ இல்லை. நோக்கம், தெளிவு, முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய கரியரில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு கேள்வி தான். நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி லீட் பண்ண போகிறீங்களா, வழி நடத்த போகிறீங்களா? எது உங்களுடைய பதில்?